எனக்கு தெரிஞ்சு பார்த்தா விக்ரமன் டைரக்டர் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து மணிவண்ணன் கிட்ட கூவா கூவா வாத்துகள்னு ஒரு படத்தில் தான் அசிஸ்டண்ட்டாக செஞ்சார். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு இருக்கும் பொழுதே போய் நேராக படப்பிடிப்பு தளத்துலேயே போய் வாய்ப்பு கேட்டாராம். வந்து வாய்ப்பு கேட்ட உடனே அவர் அப்படியே பார்த்துட்டு என்னடா ஒருத்தன் ஏன்னா ஆஃபீஸில் சில பேர் அதை விரும்ப மாட்டாங்க, பல பேர் விரும்ப மாட்டாங்க. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பயங்கர டென்ஷனில் இருப்பாங்க. நீங்கள் அங்கே போய் அவ்வளோ இதில் வந்து சார் நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா சார்னு விரட்டி விட போயா நேரங்காலங்களில் ஆஃபீஸில் அவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, சரி ஏன்னா மணிவண்ணன் அவர்கள் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர். வந்து பையன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்திருக்காருன்ட்டு எனக்கு நாளைக்குள்ள ஒரு 200 டைட்டில் சினிமா டைட்டில் எழுதினுவான்னு அனுப்பிச்சிட்டார். அந்த படம் ஷூட்டிங் வந்து ஏபிஎம்லேயோ இல்லை பிரசாத்லேயோ நடந்துகிட்டு இருக்க பொழுது வெளியே வந்துட்டாப்லையாம் விக்ரமன். வெளியே வந்து 12B பஸ்ஸில் ஏறிட்டாப்லாம். அந்த பஸ்ஸு கடைசியாக போய் நிற்கிற இடம் வந்து பட்டினப்பாக்கம். அங்கே டிக்கெட்டை வாங்கிட்டாப்லையா, வாங்கி உட்காந்து எழுத ஆரம்பிச்சாப்லையா. மறுபடியும் பட்டினப்பாக்கத்துலேருந்து வடமணி போகிற பஸ்ஸில் மறுபடியும் டிக்கெட் வாங்கி எழுத ஆரம்பிச்சாப்ல. இப்படியே பார்த்தீங்கன்னா 250 டைட்டில் 3 ட்ரிப்லேயே எழுதி உடனே போன உடனே இன்னும் நாளைக்கு தானே வர சொன்னேன் அப்படின்னா, சார் டைட்டில் எழுதிட்டோன்னே இந்த படத்தில் நீ தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் பையா ஒர்க் பண்ணியா. இது ஒரு சாமர்த்தியம், இது ஒரு உழைப்பு. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வந்த காலம் இருக்குது. இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்குதுன்றதுக்காக ஈஸியாக ஒன்றும் வந்து திரைப்பட வாய்ப்புகள்லாம் ஒன்றும் கிடைக்கல. நீங்கள் அதில் ஏதாவது பண்ணியிருக்கணும். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை அது உண்டாகணும்.